அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்னுடைய ஒரு நாவல் காதல் வனம். இதிலிருந்து 7வது அத்தியாயம். முதல் கனவே மறுபடி ஏன் வந்தாய். ஐஸ்வர்யா கருத்தரிப்பு நிலையத்தில் அமர்ந்திருந்தார்கள் தேவியும் சாமும். திருமணமாகி 5 ஆண்டு ஆகிவிட்டதே, பிள்ளைப்பூச்சி எதுவும் வைக்கலையா என உறவினர்கள் கேள்வி மேல் கேள்வி எழுப்ப சாமின் அம்மா இருவரையும் செக்கப் செய்ய சொல்லி தொடர்ந்திருந்தார். இன்னும் 4 பேர் கன்சல்டேஷனுக்காக காத்திருந்தார்கள். அவர்களுக்கு பின் தான் இவர்களது டோக்கன் என்பதால் டாக்டருக்காக காத்திருந்த நேரத்தில் இருவரும் எதிரே இருந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். டிஸ்கவரி சேனலில் பிளாட்டிபஸ்கள் நீந்தி கொண்டிருந்தன. முட்டையிட்டு பால் கொடுக்கும் இனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நர்ஸ் டாக்டரை பார்க்க அழைத்தாள். 2 பேருக்கும் பிபி சுகர் எதுவும் இல்லை. மந்த்லி எஸ்ட்ரஸ் சைக்கிள் கொஞ்சம் அன்ஈவன். ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் ஓகே. பட் தேவியோட கருமுட்டை வளர்ச்சி பார்க்கணும். உள்ளே டக்ஸ் இருக்கானும் செக்கப் செய்யணும். ஒரு அப்டாமன் ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம் என்று சொன்னார் டாக்டர் ஐஸ்வர்யா. காரை ஓட்டி செல்லும்போது ஓடிய ஆடியோ பாடல்களிலோ தேவியின் பேச்சுக்களிலோ மனம் செல்லவில்லை சாமுக்கு. எதுவும் காதில் விழுந்தும் விழாத நிலையில் ஓட்டி கொண்டிருந்தான். மனமெங்கும் இன்னொன்று சுழன்று கொண்டிருந்தது. லேபுக்கு பக்கமாக இருந்தது அந்த ஹாஸ்பிட்டலின் கேன்டீன். ஒவ்வொரு பேஷண்ட்டுகளுக்கும் நியூட்ரிஷனல் வேல்யூ பார்த்து சார்ட் படி உணவு தயாரித்து தட்டுகளில் அடுக்கி கவர் செய்து கொண்டிருந்தார்கள். தலையிலும் கைகளிலும் கவர் போட்டிருந்த பெண்கள். சாப்பாட்டின் மனம் கலவையாய் பசியை தூண்டியது. ஒரு டீயாவது சாப்பிடலாமா? வேண்டாம், ரிசல்ட்டை கேட்ட பின்பு சாப்பிடுவோம் என திரும்பி லேபுக்கு நடந்தான் சாம். வேகமாக சென்று திரும்பும்போது பூப்பந்து போல ஒரு பெண்மணி மீது மோதி மீண்டான் சாம். சாரிங்க என்று பதறியபடி விழுந்த ரிசல்ட் ஃபைலை எடுத்து நிமிர்ந்த போது கையிலிருந்து உருண்ட பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்து அவளும் சாரி நானும் பார்க்கலை என்றாள். அட, இது இது மகாராணியில் கொஞ்சம் பூசி மெருகேறி புஷ்டியாக இருந்தாள். கல்லூரி மணப்பை விட மிடுக்கான அவள் தோற்றம் அவன் விழிகளை விரியச் செய்திருந்தது. பந்தய குதிரை போல் இருந்தவள் பாந்தமான குதிரை போல ஆகியிருந்தாள். நீங்கள் மகாராணி தானே என்று தயங்கபடியே கேட்டான். ஆமாம், நீங்கள் சாமா என்றாள் அவளும் விழிகளை விரித்தபடி. கல்லூரியில் பார்ப்பதற்கும் இப்போதைக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ கொஞ்சம் ரவுடி மாதிரி இருப்பான் என்ற மனதுக்குள் சிரித்தவளுக்கு அந்த ஃப்ரேம்லெஸ் ஆட்டோ கூலிங் கண்ணாடியும் கிருதாவும் மீசையும் ஆகிருதியும் பர்சனாலிட்டியும் சந்தன கலர் சட்டையிலிருந்து அடித்த பிளேபாய் செட்டின் வாசமும் லேசான மயக்கத்தை உண்டாக்கியது. அட ஆமாம், கண்டுபிடிச்சிட்டீங்க, பஞ்சு மிட்டாய் என்றார் குறும்பாக. அன்று அவள் அணிந்திருந்த பேபி பிங்க் கலர் சுடிதாரை பார்த்தபடி. பழைய கோபமெல்லாம் இல்லாமல் அவளும் குறும்பாக புன்னகைத்தாள். அப்புறம் எப்படி இருக்கீங்க பிரசிடெண்ட் என்றாள் அவளும் குறும்பாக. கல்லூரி எலெக்ஷன் நடந்தபோது எதேச்சியாக இவளின் கிண்டலில் அகப்பட்டு அவளை கவர்ந்தே தீர வேண்டும் என்று தீவிரமாக சவாலெல்லாம் விட்டு போட்டியிட்டு வென்றது ஞாபகம் வந்தது. முதல் கனவே மறுபடி ஏன் வந்தாய். இனிப்பான சிந்தனைகள் ஓடின முகமெங்கும். காலேஜ் எலெக்ஷன் நடக்குது. இங்கே பாரு, ஒரு கும்பல் கடலை உடச்சிக்கிட்டு இருக்குது. யார் எப்படி போனால் என்ன, யாரோ வந்து நமக்கு எல்லாத்தையும் செய்வாங்க, நம்ம கடலை உடச்சிக்கிட்டே என்ஜாய் பண்ணலாம் என்று இவன் கூட்டத்தை பார்த்து தோழியிடம் கிண்டலடித்தபடி காரிடாரை கடந்தாள் மகாராணி. இளரத்தம் துள்ளியது அவனுக்கு. ஹாஸ்டலிலும் கல்லூரியிலும் மாணவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றன, எவை முக்கியமானவை என ஒரு டீம் செட் செய்து கேட்டறிந்து தன்னையும் தன் குழுவினரையும் செலக்ட் செய்தால் இன்னின்ன கோரிக்கைகளை அமல்படுத்துவோம் என்று மேடை ஏறி முழங்கினான். புலியைப் போல கோபத்தில் உருமினான் என்றே சொல்லலாம். ஏன், பிட் நோட்டீஸில் அடித்தே கொடுத்தான். தான் பிரசிடெண்ட்டாக வந்து இதையெல்லாம் சாதிக்காவிட்டால் எல்லாவற்றையும் சாட்சி வைத்து ஏன் செய்யவில்லை என கேட்கலாம் என. வெற்றி சுழுவானது. பதவியேற்பு அன்று மாணவர்கள் அவனை தோள்களில் சுமந்து கல்லூரியை சுற்றி கோஷமிட்டபடி வந்து லாபியில் இறக்கினார்கள். அதன் பின் ஒரு வருடம் கல்லூரியின் எல்லா தேவைகளும் மளமளவென நிறைவேறின. பைசாவாலா பாபுகா பேட்டா என்று கேன்டீன் பக்கத்தில் சாட் கடை வைத்திருக்கும் பபிதாமா கூட சாட் வாங்க கொடுக்கும் நோட்டுகளை வாங்கி தலையை சுற்றி திருஷ்டி கழித்ததுண்டு. அதைவிட 1000 மடங்கு பைசா அதிகமாகிவிட்டது தான். ஆனால் குழந்தை வரம் யோசித்தபடி நல்லா இருக்கேன் நீங்கள் என்றார். இப்போ என்ன பண்ணுறீங்க? இங்கே ஏன் என்பது போல பார்த்தபடி.
மெடிசின் வாலண்டியராக சர்வீஸ் செய்கிறேன். சிலப்போ கருமுட்டை தானமும் கூட என்றாள். கல்யாணம் என்றான். ஆச்சு, அவர் ஒரு லாயர், இப்போ பிரிஞ்சிட்டோம் என்றாள் சுருக்கமாக. முகம் இறுகிவிட்டது. ஏண்டா கேட்டோம் என்றிருந்தது அவனுக்கு. சரி, பின்னர் பார்ப்போம் என்று கார்டை கொடுத்துவிட்டு அவள் ஃபோன் நம்பரை வாங்கி கொண்டு பிரிந்து நடந்தான். கூடவே ஒரு குழந்தை வாசமும் தொற்றிக் கொண்டது போல இருந்தது மேனியெங்கும். காரை வளைவில் திருப்பி வீட்டுக்குள் ஓட்டி நீளமாக வந்து நிறுத்தியவன் தேவயானியை நிமிர்ந்து பார்த்தான். எப்படி சொல்வேன் இவளுக்கு அந்த விஷயத்தை என்பது போல் இருந்தது பார்வை. கூர்மையாகும் மனைவியின் பார்வையில் தப்பிக்க வேண்டி ஓடி வந்த டாமியை அணைத்து கொண்டான். என்ன உங்கள் மேலே லேடிஸ் சென்ட் வாசனை அடிக்குது? நான் யூஸ் பண்ணுறதில்லை சேனல் சென்ட், என்னோடது அவுட் சென்ட் என்றாள். இல்லை, கேன்டீனுக்கு பக்கத்தில் திரும்பும்போது ஒரு பெண் மேலே லேசாக இடிச்சிட்டேன் என்று சமாளித்தான். இதற்கே கோபிக்கும் அவளிடம் எப்படி சொல்வது? டாக்டர் தனிப்பட்டு கூப்பிட்டு சொன்ன விஷயங்களை தீர்வென்னவென சிந்தித்தவாறு மாடிப்படிகளில் டாமியை தூக்கியவாறு ஏறினான். வழக்கமாக அதை புல்வெளியில் ஓடவிட்டு விளையாடிய பின் செல்லும் கணவனை யோசனையாக பார்த்தபடி பின்தொடர்ந்தாள் தேவயானி. நன்றி.